ஜாபர் சாதிக் கைதானதால் திமுக ஆட்டம் கண்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவிலே சொல்லுகிறார், இந்தியாவிலிருந்து மிக அபாயகரமான போதைப் பொருளை கடத்துகிறார்கள். அமெரிக்காவில் இப்ப சொன்னத எங்க அண்ணன் புரட்சி தமிழ் எடப்பாடி சட்டமன்றத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த நாடு முழுவதும் போதைப் பொருள் இன்றைக்கு பரவி கிடக்கிறது, காட்டு தீயாக பரவி கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு நாடு இல்லையா? யார் யாருக்கு கொடுத்த சொல்லி இருக்கான், எங்கெங்க கொடுத்த சொல்லி இருக்கிறான், யார் யார்கிட்ட கொடுத்த சொல்லி இருக்கிறான், யார் யார்கிட்ட கொடுத்த சொல்லி இருக்காயா? அப்ப தெரிஞ்சுக்கங்க, இப்ப ஆடி போயிருக்குது திமுக முகாம் என்று சொன்னார் இந்த ஜாபர் சாதிக். நாங்க சத்தியம் செய்ய சொல்றாங்க, சோமு வாங்கல, நானும் வாங்கல, வாங்கல, யாரும் வாங்கல. ஏன்னா அவங்க எங்களுக்கு தரமாட்டாங்க, நாங்க வாங்கல, நாங்க அந்த மாதிரி வாங்க மாட்டோம், அந்த மாதிரி ஆள்கிட்ட தொடர்பு வச்சுக்கொள்ள மாட்டோம். அப்படி வைத்திருந்தால் எங்கள் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் எங்கள் அடிப்படை உரிமையிலிருந்து இல்ல ஜெயிலே தள்ளி விடுவார், அவரே தள்ளி விடுவார். அந்த மாதிரி நேர்மையின் அடையாளமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.